போராளி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் கோமாளி நிகழ்ச்சியில் இன்று ஊடகவியலாளர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். பாட்டாளி மக்கள் கட்சி பல பெரிய கட்சிகளோடவே எப்போதுமே தமிழகத்தில் ஒப்பீடு செய்யப்பட்டு தமிழகத்தினுடைய மூன்றாவது பெரிய கட்சியாகவே வளர்ந்து வந்தது. அதாவது மாநில அளவிலான கட்சிகள் இடையே பார்க்கும்போது திமுக, அதிமுக, அதுக்கு அடுத்தது பெரிய கட்சி எதுனா பாமக தான்ன்றது கடந்த 25 ஆண்டுகால வரலாறா இருக்குது. இப்படி ஒரு பெரிய கட்சி பலரை வாழ வச்சிருக்குது. இன்னைக்கும் ஒருத்தருக்கு சோறு போட்டுன்னு இருக்கு. அவர் அவருடைய கட்சியினுடைய பெயர் அகில இந்திய பாட்டாளி கட்சி அப்படின்னு அவருடைய பேர் வாங்கியிருக்காரு. அவரு அந்த கட்சியினுடைய தலைவர், அவர் தான் தலைவர், அவரும் பொதுச் செயலாளர் அவர் தான் நினைக்கிறேன், உறுப்பினரும் அவர் தான் நினைக்கிறேன். அவருடைய கட்சிக்காக அவர் மட்டும் தான் பேசுறாரு, வேற யாரும் பெரிய அளவுல எல்லாம் பேசல. அவருடைய பேர் சி.என். ராமமூர்த்தி அப்படின்னு. இல்ல அதுல நாகேஷ் சார் நாகேஷ் ஒரு படம் நடிச்சிருப்பாரு, காதலிக்க நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன். கதை வசனம் நான் தான் இயக்குனர், நான் எடுக்கிறதா படம், நான் நடிக்கிறதா நடிப்பு, அதை பார்த்தாகணும், அதான் உங்க தலையெழுத்து அப்படின்ற மாதிரி. இவர்தான் தலைவர், இவர்தான் பொதுச் செயலாளர், இவர்தான் பொருளாளர், இவர்தான் தொண்டர், இவர்தான் கொள்கை பரப்பு செயலாளர், எல்லாம் இவர்தான், வேற ஆளே கிடையாது. ஒன் மேன் ஆர்மின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? இவர்தான் அந்த ஒன் மேன் ஆர்மி கிடையாது. ஒன் மேன் கருங்காலி ஒரு கட்சி இருக்குன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா அது சி.என். ராமமூர்த்தி தான். எனக்கு அவர் மேல உள்ள ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா சார், அவர் நேரடியா பாடாளுமன்ற கட்சியினுடைய நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்களை தாக்கிதான் அவர் பேசுறாரு. அவருடைய குழப்பே அதுதான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அவருக்கு யார் ஒரு உரிமை கொடுத்தது? சமீபத்தில் நடந்த வன்னியர் சக மாநாட்டில் கலந்து கொண்ட வன்னியர்கள் பெரும்பாலும் காசு கொடுத்துதான் கூப்பிட்டு வந்தாங்க. இப்பெல்லாம் யார் சார் சும்மா வருவாங்க? அவங்க எல்லாருக்குமே காசு கொடுத்தாங்க. அதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, அவங்க எல்லாருக்கும் உற்சாகமானம் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் அவர் பழிபடுறாரு. இவருக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது? இவர் எங்க பார்த்தாரு சார்? அந்த ஆளு காசு கொடுத்தாவே வரமாட்டாங்க யாரும். சி.என். ராமமூர்த்தி மத்தவங்களுக்கு காசு கொடுத்து கூப்பிட்டாவே வரமாட்டாங்க. ஏன்னா இந்த ஆளே காசு வாங்கி போய் ஒவ்வொரு ஊடகமா ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறான். இது வரைக்கும் அந்த வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கு வந்தவர்கள் பணம் வாங்கி கொண்டுதான் வந்தார்கள், வந்தவர்களுக்கு பணம் கொடுத்தான் கூப்பிட்டாங்கன்னு பாமகவினுடைய எதிரிகள் கூட பேசல. இந்த ஆள் பேசுறானே என்ன காரணம்? இந்த ஆளுக்கு இதை விட்டா வேற பொழப்பே கிடையாது. இதுதான் பொழப்பே. அந்த மாநாட்டிற்கு வந்த இளைஞர்கள், மாநாட்டிற்கு வந்த வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள், அவங்கிட்ட போய் கேளுங்க, சொல்லுவாங்க. திமுகவுடைய மாநாட்டுக்கு போனவங்க எல்லாம் எங்களுக்கு குவார்டர் கொடுத்தாங்க, பணம் கொடுத்தாங்க, பிரியாணி பொட்டணம் கொடுத்தாங்க. அதிமுக மாநாட்டுக்கு போனவங்களே எங்களுக்கு பிரியாணி பொட்டணம் கொடுத்தாங்க, பணம் கொடுத்தாங்க, அதை கொடுத்தாங்க, இதை கொடுத்தாங்கன்னு. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த வன்னிய இளைஞர் பெருவிழாவில் கலந்து கொண்டவர்கள் யாராவது எங்களுக்கு பணம் கொடுத்தான் கூப்பிட்டாங்க, எங்களுக்கு பிரியாணி கொடுத்தா நீங்க யாராவது பேசியிருக்காங்களா? சார், பணம் கொடுத்து பிரியாணி கொடுத்து கூப்பிட்டா 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் நடந்து எவனாவது அந்த மாநாட்டில் கலந்துக்குவானா சார்? டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு, டிராபிக் ஜாம், வண்டி எதுவும் உள்ள வர முடியல. செங்கல்பட்டுல இருந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல வண்டியை அங்கேயே நிறுத்திட்டு 20 கிலோமீட்டர் நடந்து மாநாட்டை பார்த்துட்டு இருக்காங்க. பணம் கொடுத்து கூப்பிட்டு இருந்தா மாநாடு முடிஞ்ச பின்னால மாநாட்டு பந்தலையாவது பார்த்துட்டு போகணும். யாராவது வருவாங்களா? பார்த்துட்டு செல்ஃபி எடுத்துட்டு போனதுல மாநாடு முடிஞ்சு போச்சா? எவ்வளவு ஒரு பிச்சைக்காரத்தனமா பேசிட்டு இருக்கான் அந்த சி.என். ராமமூர்த்தி. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிச்சைக்காரன் அடிச்சானா சொப்ப போட்டு உடைச்சான். அந்த கதையை இந்தால் சார், இவருடைய அரசியல ஒரு வித்தியாசமான அரசியலா இருக்கு சார். ஏன்னா இவர் ஒரு தலைவருக்கான தகுதியாக பார்க்க முடியலையே. இவரு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தன் கட்சியை பத்தி அவர் பேசல சார். அவருடைய பேச்சு முழுக்க பாடல் மகிழ்ச்சி நிறுவனருடைய அவருடைய சொந்த பிரச்சனையை பத்தி மட்டும் தான் பேசுறாரு. உதாரணமா இப்ப சமீபத்துல அவர் ஒரு அடுக்கு மொழியில ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அவர் பிறப்பால் இருளர். மருத்துவர் ராமதாஸ் பத்தி அவர் சொல்றாரு, அவர் பிறப்பால் இருளர்,
அப்புறம் படிப்பால் பறையர், அப்புறம் வந்து நடிப்பால் வன்னியர் அப்படின்றாரு. நடிப்பால் வன்னியர் என்ன வன்னியர்கள் நடிக்கிறாங்கன்னு இவர் சொல்ல வராரா, எப்படி சொல்ல வர்றாரு சார்? இல்ல, இன்னும் இதுக்கு முன்ன ஒரு சில வருடங்களுக்கு முன்னால இவர் சொல்லியிருக்காரு CN ராமமூர்த்தி. இதே CN ராமமூர்த்தி ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? 1988 வன்னியர் சங்கம் தேர்தலை புறக்கணிக்கும் போது, எப்ப தேர்தல் எப்ப நடக்குது? 1989 சட்டமன்ற தேர்தல் 1989. அது 21ஆம் தேதி 9வது மாசம். 1989 21ஆம் தேதி 9வது மாசம் தேர்தல் நடக்குது. 1988 தேர்தலை புறக்கணிக்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு CN ராமமூர்த்தி சொல்றாரு. அந்த மாநாடு மகாபலிபுரம் கடற்கரையில் நடந்தது. அப்ப நான் தான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறார். அப்படிங்கிறாரு. சரி, இவர் பொதுச் செயலாளர் முறையில முன்மொழிஞ்சிருப்பாரு. ஆனா அப்ப தலைவர்னு ஒருத்தர் இருந்தார்ல, அப்ப வன்னியர் சங்கத்துக்கு தலைவர் வந்து சுப்பிரமணியம், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி. ஆமா, இவரு பொதுச் செயலாளர். 1980 குறுவட்ட வன்னியர் சங்கங்கள்லாம் ஒன்றாக இணைத்து வன்னியர் சங்கமா டாக்டர் ஐயா உருவாக்கியதற்கு பிறகு இந்த ஆள் வந்து வன்னியர் சங்கத்துக்குள்ள வந்தது 1986 என்னவோதான். அதுக்கு பின்னாலதான் இந்த ஆள் வராரு. வந்துட்டு பல போராட்டங்கள்ல கலந்துக்காம போராட்டத்தை விட்டு ஓட்டம் பிடிச்சாலு. ஒரு போராட்டத்துல கலந்துக்க சொல்லி தஞ்சை மாவட்டத்துல இருந்து வந்த மணலூர் சுந்தரராஜகிட்டையும் கோதை கேசவன்கிட்டையும் ஒரு போராட்டத்துக்கு அவங்க போராட்ட குழுவில் நியமிச்சுட்டு அதுல CN ராமமூர்த்தி கலந்துக்க சொன்னாங்க. CN ராமமூர்த்தி எல்லாம் அங்க ஐயா முன்னால ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே வந்த உடனே எனக்கு காலேஜ்ல வேலை இருக்குன்னு இந்த ஆள் ஓட்டம் முடிச்சுட்டான். போராட்டத்திலேயே கலந்துக்கல. இத நான் சொல்லல, இத மணலூர் சுந்தரராஜன் ஒரு பதிவுல சொல்லியிருக்காரு. மணலூர் சுந்தரராஜன் ஒரு பதிவுல சொல்லியிருக்காரு சார். அவரும் சொல்லியிருக்காரு. ஆமா, சொல்லியிருக்காரு. இது யாரு? அவங்க கும்பகோணத்துல முக்கிய பிரமுகர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியில வன்னியர் சங்கத்துல ஆரம்ப காலத்துல. ஆமா, அவங்களே அதை சொல்லியிருக்காங்க தெளிவா. இந்த இப்பவும் நல்லா இருக்காங்க சார். வந்து இப்பவும் நல்லா உயிரோட இருக்காங்க. வேணும்னா அவங்களோட இவங்க வாதம் பண்ணலாம். ஆமா, இல்ல திடகாத்திரமா இருக்காங்க அவங்க. ஆமா, இதுல 1980 வன்னியர் சங்கத்தை எல்லாம் டாக்டர் ஐயா இணைச்சப்ப CN ராமமூர்த்தி எங்க போனாரு? அப்ப அவர் பிறப்பால் இருளர். அவர் வந்து படிச்சது பறையர் சான்றிதழ்ல. அவரு இப்ப வந்து தன்னை சத்திரியர்னு சொல்றாரு அப்படிங்கிறது 1980 தெரியாதா? இந்த ஆள் வந்து வன்னியர் சங்கத்துல வந்து இணைஞ்சு பொதுச் செயலாளராகவும் தெரியாதா? இப்ப என்ன திடீர் நானும் இப்பதான் தெரிஞ்சிருக்கா? ஆக இது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம். நீ உண்மையிலேயே நீ வன்னியனா இருந்தா, யாரு இந்த CN ராமமூர்த்தி வன்னியனுக்கே பிறந்திருந்தால், நீ உண்மையிலேயே சத்திரியனுக்கு பிறந்திருந்தால் நீ அன்னைக்கே அதை சொல்லி இருக்கணும். அன்னைக்கே நீ வந்து இவரு டாக்டர் ஐயா வந்து பிறப்பால் இருளர், அவர் வந்து பறையர் சர்டிபிகேட்ல தான் MBBS படிச்சாரு, அவர் வன்னியரா நாடகமாடுறான்னு சொல்லி அன்னைக்கு நீ வன்னியர் சங்கத்துக்கு, அவரால் இணைக்கப்பட்ட வன்னியர் சங்கத்துக்கு நீ போவாம பேசினா நீ யோக்கிய. இன்னைக்கு வந்து நீ வாங்குற காசுக்காக இல்லாத ஒன்றை கூறைனா உன்னுடைய பிறப்பையே நாங்க சந்தேகப்பட வேண்டியிருக்கா இல்லையா? நாம எந்த ஒரு தாயையும் அவமானப்படுத்துவது நம்முடைய நோக்கம் அல்ல. என்ன இல்ல. ஆனா CN ராமமூர்த்தி கேவலமா பேசிட்டு இருக்கான். அதனால இப்படித்தான பதில் சொல்ல வேண்டியிருக்கு. நான் கேட்கிறேன் சார், அவர் ஒருவேளை டாக்டர் ஐயா அவர்கள் பறையர் சமூகத்திற்கான ஜாதி சான்றிதழ்ல MBBS படிச்சிருந்தால் இன்னைக்கு அவரை தன்னுடைய பேருக்கு முன்னால டாக்டர்னு போட விடுவாங்களா? சட்டம் அனுமதிக்குமா சார்? ஒரே ஒரு கிராமத்திலேன்னு ஒரு படம் வந்துச்சு சார். அதுல லட்சுமி கலெக்டர் நடிச்சிருப்பா. அவ ஆக்சுவலா அந்த படத்தினுடைய அந்த கேரக்டர் வந்து பிராமணர் பாப்பாத்தி. அவ SCன்னு சர்டிபிகேட் வாங்கி கலெக்டர் ஆயிடுவா. அது வந்து நாளவுல வெளியே தெரிஞ்ச பின்னால அந்த படத்தினுடைய கிளைமாக்ஸ் எல்லாம் எப்படி போய் முடிஞ்சது அப்படிங்கலாம் பார்த்திருக்கோம். படத்திலேயே அது சொல்லிட்டு இருக்காங்க.
ஆனா அந்த படை என்னன்னா, அது திறமையானவங்க வந்து முன்னுக்கு வரல, இடஒதுக்கீட்டுல திறமை இல்லாதவங்க முன்னுக்கு வருவாங்கன்ற ஒரு தவறான சித்தாந்தத்தை மையமா வச்சு எடுத்த படம் அது ஒரே ஒரு கிராமத்துலங்கிற படம். ஒருவேளை டாக்டர் ஐயா பறையர் சமூகத்தினுடைய ஜாதி சான்றிதழ் வாங்கி படிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் தன்னுடைய பெயருக்கு முன்னால டாக்டர்னு போட முடியுமா? டாக்டர் ராமதாஸ் MBBS போட முடியுமா? முடியாது. ஒரு பேசலாம் பொய் கவுண்டமணி சொல்ற மாதிரி. இப்படியா ஏக்கர் கணக்குல பேசுவாங்க? இப்படியா சார் டன் கணக்குல பேசுறது? போனி புழுக்கள் கோயாபல்ஸ் கெட்டான் சார். சார் இப்ப சமீபத்துல சார் இந்த நடிகர் கருணாசன் ஒருத்தர் இருப்பாரு, தெரியுமா சார்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். லொடக்கு பாண்டின்ற கதாபாத்திரம் பிரபலமானவர். அவர் வந்து சமீபத்துல பேசும்போது ஒரு செய்தியை சொன்னார். என்னன்னா, மோடி வந்து ராணுவத்தை வச்சுதான் அங்க ஜெயிக்கல, எங்க ஐயா வந்து இங்க நடந்து அந்த இந்திய ராணுவத்துக்காக ஆதரவு தெரிவிச்சு நடந்து போனாரு, போரே நின்று போச்சு, நடந்தே போர் நிறுத்துறவர் வந்து முதல்வர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொன்னார். கேட்டீங்களா சார் அந்த செய்திய? அந்த லிஸ்ட்ல வரவங்கதான் இந்த CNRலாம். அப்ப போர் எதனால வந்துச்சா? இவர் படுத்து கிடந்தனால போர் வந்துச்சாமா? நான் கேக்குறேன். இவர் நடந்த உடனே போர் நின்று போச்சு, இவர் படுத்து கிடந்தனாலதான் போர் வந்துச்சாமா? இவர் தான் ராணுவத்துறை அமைச்சரா? இல்ல இவர் தான் முப்படைக்கு தளபதியா? சார் அதாவது ஒரு கற்பனை கதைக்கு அளவே கிடையாதா சார்? இல்ல அவரு பாவம் சார், முதல்வர் இந்த முதிய வயதுல கூட கஷ்டப்பட்டு எப்படி நடந்து தன்னை ஆரோக்கியமா இருக்குதா காட்டுறதுக்காவது நடந்து போறாரு சார். அவருடைய அந்த நல்ல ஒரு எண்ணத்தை கூட இருந்தாலும் காமெடி பண்ணி காலி பண்ணிட்டாரு பாருங்க சார். அந்த காமெடியனுக்கும் இந்த CNRக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்ல சார். இல்ல சார், கருணாசு சினிமாவில மட்டும் காமெடின்னு கிடையாது, நிஜத்திலயும் காமெடின்னு ஆயிட்டாரு. அது சார் அந்த ஆளாவது ஏதோ காமெடி நடிகர் சார், காமெடி பண்ணா. இந்த ராமமூர்த்தி எதுக்குமே உபயோகம் இல்லாத ஆள், எதுக்கு வாழ்றோம்னே தெரியாத சில பிறவிகள் இருக்கு தெரியுங்களா? எதுக்கு வாழ்றோம்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்க சில பிறவிகள் இருக்கும். அந்த பிறவியில இந்த ராமமூர்த்தி ஒரு ஆளு சார். இந்த பைத்தியக்காரன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? ஒரு பைத்தியக்காரனுடைய மனசுல தான் ஒரு எழுத்தாளர்னு பதிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவான் தெரியுங்களா? போய் நிக்கிற இடத்தெல்லாம் இப்படி கைய வச்சுக்குவான், இப்படி கைய வச்சுக்குவான். எழுத்தாளர் எழுதிக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவர் எழுத்தாளர் பைத்தியக்காரன் பதிவு பண்ணிட்டாங்க. அதனால இந்த ராமமூர்த்தி மனசுல மூளையில பதிவு பண்ணிட்டாங்க, நீ வந்து டாக்டர் ஐயாவுக்கு எதிரா பேசக்கூடிய ஆள், உனக்கு கொடுத்திருக்க வேலை இதுதான் அப்படின்னு ஒரு கம்ப்யூட்டர் மைக்ரோ சிப்ப ராமமூர்த்தி மண்டையில வச்சு தைச்சிட்டாங்க. எனி டைம் பாட்டாளி மக்கள் கட்சி பத்தி மட்டுமே பேசுவான் சார். நீங்க இந்த ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட திடீர்னு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக பேசுவான், திடீர்னு டாக்டர் ஐயாவை ஆதரிச்சு பேசுவான், திடீர்னு அதிமுகவுக்கு எதிராக பேசுவான், திடீர்னு அதிமுக ஆதரவா பேசுவான். ஆனா இந்த ராமமூர்த்தி எப்போ ஒரே வேலை மட்டும்தான் சார். அது மட்டும் இல்ல சார், வருஷமா சொன்னது அதான் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஆமா ஆமா 10 வருஷமா சொன்னதே சொல்லிட்டு இருக்கான். பாட்டாளி மக்கள் கட்சி பத்தி மட்டுமே பேசுவானே தவிர டாக்டர் ஐயாவுக்கு எதிரா, அன்புமணி ராமதாஸுக்கு எதிரா, டாக்டர் ஐயாவுடைய குடும்பத்துக்கு எதிராக மட்டும்தான் பேசுவான், வேற யாருக்கு எதிராக பேச மாட்டான். ஏன்னா எல்லா இடத்துலயும் பிச்சை எடுத்துட்டான். அவன் இன்னும் பிச்சை எடுக்காத ஒரே இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, கோடம்பாக்கம் வடவள்ளி முருகன் கோயில்ல மட்டும்தான் பிச்சை எடுக்கல. அறிவாலயத்துல பிச்சை எடுத்துட்டான், ராயப்பேட்டை லாரிஸ் ரோட்ல பிச்சை எடுத்துட்டான், கமலாலயத்துல பிச்சை எடுத்துட்டான், சத்தியமூர்த்தி பவன்ல பிச்சை எடுத்துட்டான். பிச்சை எடுக்காத இடமே கிடையாது, எல்லா இடத்துலயும் பிச்சை எடுத்துட்டான். வடவள்ளி முருகன் கோயில்லையும் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில்ல மட்டும்தான் பிச்சை எடுக்கல. அதனால பிச்சை போட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆதரவா பேசி ஆகணும்ல. அதனாலதான் அவங்களுக்கு எதிராக எதுவும் பேச முடியல. பாமகவுக்கு எதிராக, டாக்டர் ஐயாவுக்கு எதிராக பேசிட்டு உட்காந்துருக்காரு. அவ்வளவுதான் இந்த ஆளுடைய இது வந்து அவ்வளவுதான். இனிமே வந்து இந்த ஆளுக்கு வேலையே இதுதான், பாமகவுக்கு எதிராக மட்டும்தான் பேசணும். இதுக்காகவே சில ஊடகங்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆளை கூட்டு போய் வச்சுக்கிட்டு
இந்த ஆளு காசு கொடுத்து இந்த ஆளை திட்ட சொல்றது. ஏன்னா அந்த ஊடகம் நடத்துறவ யாருன்னு கேட்டீங்கன்னா அவன் எல்லாம் அறிவாலயத்துடைய 24 மணி நேரம் பிச்சைக்காரனுங்க. இந்த CN ராமமூர்த்தியை கொண்டு போய் விட்டு பாமகவுக்கு எதிராக பேச சொல்றவங்க, ஐயாவுக்கு எதிராக பேச சொல்றவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் அறிவாலயத்துடைய 24 மணி நேரம் பிச்சைக்காரன். பிச்சைக்காரன் நைட்ல பிச்சை எடுப்பான். இல்ல சார், நம்ம அவங்கள குறை சொல்லணும்ன்ற நம்ம எண்ணம் கிடையாது. அவங்க கேக்குறாங்கன்னா இவரு கேட்க சார் போச்சு அறிவு. ஏன்னா இவரு இவ்வளவு பெரிய ஒரு ரொம்ப உன்னதமான வன்னியர்களுடைய வரலாறுன்றது பல இதிகாசங்கள் இருக்கு எல்லாத்துக்கும். ஆனா ஒரு சமூகத்துக்கான இதிகாசம் ஒண்ணு இருக்குதுன்னா அது வன்னியர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. நெருப்பில் பிறந்த ஒரே சமூகம் இந்த வன்னியர் சமூகம். அந்த வன்னியர் சமூகத்துல நீ தெரிஞ்ச தெரியாம பிறந்துட்ட அப்படின்னும் போது நீ வன்னியர் சமூகத்துக்கு பெருமை பேசலாம் கூட அந்த சமூகத்துக்கு தலைவராக தெரிஞ்சோ தெரியாமலோ மருத்துவர் ராமதாஸ் அவர்களை இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டது. அப்படி ஏத்துக்கின ஒருத்தரை போய் நீ இந்த மாதிரி வஞ்சிக்கும் போது நான் எப்படி உன்னை தலைவரா பார்க்க முடியும் சார்? சார் தலைவரா நான் பார்க்கலையே, நாம இப்ப அந்த தடுதலையா தானே பார்த்துருக்கிறோம். தலைவரா இல்ல சார், இல்ல அவர் தலைவர் நினைச்சுதான் சார் இந்த யூடியூபர்லாம் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க, இன்டர்வியூ எடுத்துக்கிறாங்க. இல்ல கிடையாது, அது ஒரு தருதலை கூட்டு வச்சு பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. இதால ஏதாவது பேசினா வியூஸ் கூட்டு வச்சு பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொன்னு, இந்த ஆளுக்கு உண்மையிலேயே இந்த ஆள் வன்னியரா இருந்தா சூடு சொரண வெக்கம் மானம் ரோசன் ஏதாவது இருந்தா டாக்டர் ஐயாவை விமர்சனம் பண்றான், அன்புமணி ராமதாஸை விமர்சனம் பண்றான், பாட்டாளி மக்கள் கட்சியை விமர்சனம் பண்றான், வேற யாரையும் விமர்சனம் பண்றது இல்ல. இவன் கூட்டு போய் வச்சிருக்க அந்த யூடியூப் சேனல்லயே இவன் பேட்டி கேட்கறாங்க இல்லைங்களா, அந்த யூடியூப் சேனல்லயே பலர் சொல்லியிருக்காங்க. அதாவது அக்னியில ஒருத்தர் பிறக்கிறது சாத்தியமா, இது பகுத்தறிவுக்கு ஒத்து வரக்கூடிய வாதமா, எப்படி ஒருத்தர் அக்னியில பிறக்க முடியும், பிறக்கும் போது எப்படி வெள்ள குதிரையில கையில வீர வாளோட எப்படி வர முடியும், இது மிகப்பெரிய மூட நம்பிக்கை அப்படின்னு இவங்க பேசுற இந்த CN ராமமூர்த்தி பேசுற ஊடகத்திலேயே பலர் பேசியிருக்காங்க. இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் CN ராமமூர்த்தி ஒரு பதில் கூட கொடுத்ததே கிடையாது. அதை பத்தி பேசவே மாட்டான். நான் தான் பேசியிருக்கேன். என்ன பேசியிருக்கேன்னா, பூமியில எப்ப உயிரினங்கள் தோன்றுச்சு, ஒரு வால் நட்சத்திரம் பூமியில மோதி அந்த மோதலில் உண்டான அக்னி பெரு வெடிப்பு, அந்த அக்னி பெரு வெடிப்புலதான் உயிரினங்கள் தோன்றுச்சுன்னு அறிவியலே சொல்லுது. ஒரு 2-3 ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் ஒரு விஞ்ஞானி, முழுதும் உடல் ஊனமுற்றவர், முழுதுமே மாற்றுத்திறனாளி. அவருக்குன்னு ஸ்பெஷலா சிறப்பா தயாரிச்ச நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு தான் அண்ட பெருவெளியை ஆய்வு பண்ணார். மிகச்சிறந்த விஞ்ஞானி அவர். அண்ட பெருவெடிப்பு அதான் சார் அவருடைய நோயினால அந்த மாதிரி அவருடைய இறுதி காலத்துல நோயிட்டு இருந்தார். இல்ல சார், அவர் மாற்றுத்திறனாளி கிடையாது. அது ஒரு பக்கம் அது இருக்கட்டும் சார், நம்ம அதுக்குள்ள போவோம்னா அவர் தொலைநோக்கி வச்சுக்கிட்டு இந்த அண்ட பெருவெளியை ஆய்வு பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அந்த ஆய்வுல என்ன சொல்றாருன்னா, அண்ட பெருவெடிப்பு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது, இன்னும் கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு இந்த பூமிக்கு அழிவு கிடையாதுன்னு போயிட்டார். அது வன்னியர்கள் அக்னி கலசத்திலிருந்து பிறந்தாங்க, வன்னியர்கள் அக்னியில பிறந்தாங்க. அக்னியில பிறக்கும் போதே ருத்ர வன்னிய மகாராஜா அக்னியில பிறந்தாரு. அவர் பிறக்கும் போதே வெள்ள குதிரையில வீர வாளோட வந்தார் அப்படின்றத ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய இந்த பகுத்தறிவாளர்கள் பூமியில் வால் நட்சத்திரம் மோதி உண்டான பெரு வெடிப்பு, அந்த பெரு நெருப்புலதான் உயிரினங்கள் தோன்றுச்சுன்னு சொன்ன அந்த பகுத்தறிவாதத்தை ஏத்துக்கிறாங்களா இல்லையா? அதை நீங்க உண்மையை ஏத்துக்கிட்டீங்க, அந்த அறிவியல் உண்மையை ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா அக்னியில வன்னியர்கள் பிறந்தார்கள்ன்றதை ஏத்துக்கிட்டு தான் தீரணும். அதுதான் உண்மை. இதை எவனாவது கேட்க சொல்லுங்க, இதை CN ராமமூர்த்தி போய் கேட்க சொல்லுங்க சார். நான் அரசியல் பேசுறதை விட்டுறேன். இல்ல சார், அவர் வெறும் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அவருடைய குடும்பத்தை மட்டும்தான் விமர்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் மட்டும்தான் அவருக்கு தெரியுமே தவிர, அதுல அவர் நம்மள மாதிரி ஆட்கள் கிட்ட நேரடியாக விவாதத்துக்கு உட்காரல. அவர் சொல்றதை கேட்கக்கூடிய யூடியூபரா 10 பேர் உட்காந்துக்கிறாரு. எந்த ஒரு யூடியூபரும் இது எப்படி நீங்க இப்ப ஒரு கேள்வி கொண்டு கொடுத்தீங்க,
போராட்டம் நடந்தது இந்த ஆண்டு, நம்ம தேர்தலை புறக்கணிச்சு இந்த ஆண்டெல்லாம் இவர் இங்க கட்சியிலே இல்லையே, இவர் எப்படி புறக்கணிச்சிருப்பாரு, இவர் எப்படி அறைகோல் விடுத்திருப்பாருன்ற கேள்வியில நீங்க முன்வைக்கிறீங்க. இல்லன்னு சொல்லி உங்களோட விவாதம் பண்றதுக்கு அவர் தயாரா இல்ல. ஏன்னா அவர் போய் உட்கார்ற எல்லா யூடியூபர்ஸுமே இவர் சொல்றதை மட்டும் கேட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை இவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை திட்டணும், அந்த திட்டத்தை மக்கள் கிட்ட எடுத்து, அது ஒண்ணுதான் அவங்களுடைய கொள்கை யூடியூபருக்கு. இவருக்கு வெறும் ஐயாவை பத்தி திட்டணும், வேற எந்த கொள்கையும் கிடையாது. இவர் எந்த ஒரு ஒளிபரப்புலையுமே தான் கட்சியினுடைய கொள்கை தான் சார். 10.5% இடஒதுக்கீடு பாடல் மாநில கட்சி முன்னெடுத்து அடுத்த நிலைக்கு போயிருக்கு சார். இவர் என் கட்சியின் சார்பா இந்த நாள்ல நான் போராட்டம் எடுத்திருக்கேன், இந்த நாள்ல நான் போராட்டம் நடத்த போறேன் அப்படின்னு கூட அவருக்கு சொல்றதுக்கு தைரியமோ அல்லது போராட்டம் நடந்தா அதுக்கான சேரக்கூடிய ஆட்களும் அவர்கிட்ட இல்ல. தனிநபர் ஆள் அவருடைய நேரம் கூட அவர்கிட்ட இருக்குமான்னு தெரியல. இப்படி ஒரு நபர் வேற எந்த ஒரு செய்தி இல்ல சார். அந்த ஒரு சரி, நீங்க எப்படி அவரை பத்தி பேசுறீங்க, இந்த குடியாத்தல ஒருத்தர் இருக்காரு, அவர் மாதிரி அவர் அந்த அவராத தன்னை திமுக அடையாளப்படுத்திக்கிறாரு. இவர் இவருக்குன்னு ஒரு பிராண்ட வச்சுக்கிறாரு, அகில இந்திய பாட்டாளி கட்சின்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருக்காரு. அந்த கட்சிக்கு அவர் மட்டும்தான், ஒருவேளை அதிகபட்சம் ஒரு 10 பேர் கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 10 பேர் சொந்ததான் ஒரு கட்சி. இந்த கட்சிக்கான கொள்கை கோட்பாடை பத்தி பேசுறதுக்கு அவருக்கு நேரமோ அல்லது அதை பத்தி பேசினா அதை கேட்கறதுக்கு யூடியூபர்ஸ் கூட சரி தயாரா இல்ல. இவர் தன்னை விளம்பரப்படுத்திக்கும் இவர் தயாரா இல்ல. இவருடைய ஒரே விஷயம் ஐயாவை எதிர்க்கணும், ஐயாவை எதிர்க்கணும் கூட கிடையாது, ஐயாவை திட்டணும், அது மூலியமா தனக்கு ஒரு யூடியூபர் மூலியமா ஒரு வருமானம் வரணும். இந்த வேற பெரிய கொள்கை எல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். அவருக்கு நீங்க சொன்ன மாதிரி உண்மையிலேயே இதெல்லாம் உறுதிப்படுத்தணுன்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா உங்களை மாதிரியான மூத்த ஊடகவியலாளர் கூட நேருக்கு நேரா உட்காந்து விவாதம் பண்றதுக்கு அவரு அந்த ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்லணும், நான் தயார், நான் வரேன். அவரு சொல்ல சார், எனக்கு இதுல ரொம்ப ஒரு பெரிய விஷயம்னா, நான் பல அரசியல் தலைவர்களை என்னுடைய வாழ்நாள்ல சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன், அவங்களுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்திருக்கேன். ஆனா இவர் மட்டும்தான் ஒரு மூத்த ஒரு அரசியல் தலைவர், 87 வயசு அவரை அவன் பேசக்கூடிய ஒரு அநாகரிகமான ஒரு தலைவர் ஒரு அநாகரிகமான மனுஷனா தான் நான் இவரை பார்க்க முடியுது. ஏன்னா இவர் தலைவர், அந்த கட்சியுடைய நிறுவனர் தலைவர் அப்படின்னா, அதாவது அவருடைய கட்சிக்கு நிறுவன தலைவர்னா எதிர்கட்சியினுடைய தலைவரை எப்படி பேசணும் கூடமா சார் தெரியாது சார். அதாவது இந்த ஆள்கிட்ட நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியாது. கழுதைகள்கிட்ட போய் நீங்க கல்யாணி ராகத்தை எதிர்பார்க்க முடியுமா? கழுதைகள்கிட்ட கணக்கு சத்தத்தை எதிர்பார்க்க முடியும். இந்த ஆள்கிட்ட அதுதான் எதிர்பார்க்க முடியும், வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது. இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆள் அந்த வன்னியர் சங்கத்தையும் இந்த ஆள் தான் நடத்தின மாதிரி தொடர்ந்து கதை விட்டுட்டு இருக்காரு. ஆமா, வன்னியர் சங்கத்தை அப்படிதான் சொல்றாரு. கட்டமைக்கும் பொழுது எல்லா வன்னியர் சங்கத்தையும் டாக்டர் ஐயா இணைக்கும் பொழுது இந்த ஆள் எங்க இருந்தாருன்னு தெரியல. இந்த ஆள் அப்ப ஃபீல்ட்லயே கிடையாது, களத்திலேயே இல்ல. வன்னியர் சங்கத்தெல்லாம் கட்டமைச்சு சாலை மறியல் போராட்டம் நடத்தும் போது கூட இந்த ஆள் கிடையாது. சாலை மறியல் ஒரு வார கால சாலை மறியல் போராட்டத்தில் இருந்தால் எங்க இருந்தான்? இந்த ஆள் என்ன போராட்டம் பண்ணான்? ஒரு வார கால சாலை மறியல்ல மிகப்பெரிய அளவுல தியாகம் பண்ணவங்க, சிறைக்கு போனவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, இப்பொழுது வன்னியர் சங்க தலைவராக இருக்கின்ற பூத்தா அருள்மொழி, அவருடைய சகோதரர் பூத்தா இளங்கோவன், இவங்க எல்லாம் வெவ்வேறு சிறையில தடாவுல உள்ள இருந்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொருத்தர் உண்டு. அந்த மாதிரி ஜெயிலுக்கு போனவங்க, அடிப்பட்டவங்க வன்னியர் சங்கத்துல பலர் இருக்காங்க. ஆனா இந்த ஆள் நிழலுக்கு ஒதுங்கின மாதிரி வன்னியர் சங்கத்துல ஒதுங்கிட்டு நான் தான் வன்னியர் சங்கன்னு கதை விட்டுட்டு இருக்காரு. அந்த மாதிரி மலைக்கு ஒதுங்கினால் இந்த ஆள்லாம் மலைக்கு வன்னியர் சங்கத்து பக்கம் ஒதுங்கிட்டு ஏதோ கொஞ்ச நாள் பொதுச் செயலாளராக இருந்த ஒரே காரணத்தினால நான் தான் அந்த இடஒதுக்கீட்டுல கையெழுத்து போட்டேன், நீ இல்ல வேற யாரு இருந்தாலும் கையெழுத்து போட்டிருப்பாங்க. அப்ப இவர் என்ன, அன்னைக்கு வன்னியர் சங்க தலைவரா இருந்தா சா சுப்பிரமணியத்தை விட இவர் பெரிய பவர்ஃபுல்லா இருந்தாரா? இவர் அதிகாரத்தோட இருந்தாரா? அதற்கு பின்னால வன்னியர் சங்க தலைவரான காடுவெட்டி குரு இருக்காங்க, அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரா அன்னைக்கு இருந்த தீரனை விட இவர் பெரிய பவர்ஃபுல் ஏண்டா? இந்த ஆளே ஒரு அனாமுத்து, அட்ரஸ் இல்லாத ஆளு. வைத்தியை காத்திருந்தால் படத்துல கவுண்டமணி சொன்ன மாதிரி, இவன்லாம் ஊருக்குள்ள அனாமுத்து, அட்ரஸ் இல்லாம இருந்தவன், இவன்லாம் பண்ணையார் மகனா அப்படின்னு கேட்பான் ஒரு படத்துல. இவனே ஒரு அனாமுத்து, அட்ரஸ் இல்லாத ஆளு, வன்னியர் சங்கத்துக்கு முகவரி தேடிட்டாலு இந்த ஆளு நம்ம வன்னியர் சங்கமே நான் தான் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது பனைமரத்துல போய் காக்கா உக்கார பணம் போல விழுந்துரும், உடனே காக்கா சொல்லுமா, ஆஹா என்னுடைய வெயிட் தாங்காம இவ்வளவு பெரிய பணமளமே கீழே விழுந்துருச்சு அப்படின்னு. அது பழம் கணிஞ்சிருச்சு, அது கீழே விழுந்துருச்சு. காக்காயே போய் உக்காரனாலும் விழுவோம். அந்த மாதிரி
போராடினது வன்னியர் சமூகம், போராட்டத்தை நடத்தியவர் டாக்டர் ஐயா. இடையில போய் இந்த ஆள் உரிமை கொண்டாடிட்டு இருக்கான். என்னையும் கொஞ்சம் கவனிச்சுங்க, என்னையும் கவனிச்சுங்க, நான் தான் போராடினேன், நான் தான் கிழிச்சேன். அப்புறம் ஏன் உன் கூட ஒருத்தனும் வரல? நீ உண்மையிலேயே போராடி இருந்தா உன் கூட எத்தனை பேர் வந்திருப்பான்? உன்னை நம்புறதுக்கு ஒருத்தரும் தயாரா இல்லை. நீ ஒரு தெருநாய்ங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சு போச்சு. நீ எந்த வீட்டுல பிச்சை போட்டாலும் சாப்பிடுவ, நீ எந்த வீட்டுல கஞ்சி ஊத்தினாலும் குடிப்ப. அப்புறம் உன்னை நம்பி யார் வருவா? நீ இப்படிதான் காசுக்காக குலைக்கிற நாய்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால உன்னை யாரும் நம்ப தயாரா இல்ல. நீ ஏன் வந்து ஏதோ ஊடகத்துல பேசிட்டு இருக்க வேண்டியதான். ஒரு படத்துல வந்து சூரி சொல்லுவானே, அண்ணே டீ கடைக்காரண்ணே, எங்களை வந்து யாராவது கேட்டா நாங்க வந்து கலெக்டர் ஆபீஸ் போயிருக்கேன்னு சொல்லுங்க. யாரு கேட்பாங்க? அட யாரும் வந்து கேட்க மாட்டாங்க, நீ ஏன் சொல்லி அப்படிமான அந்த மாதிரி இருந்தாலும் சொல்லிட்டு இருக்க. இல்ல சார், நீங்க நன்றியுள்ள நாயோட அவரை ஒப்பிடுறீங்க. நம்ம அந்த அளவுக்கு ஒப்பிட தேவையில்லை. ஏன்னா நம்ம ரொம்ப நாகரிகத்தோட ஐயாவுடைய தோட்டத்துல நீங்க பயிர் இருக்கீங்க. ஆமா, அதை விட கேவலமான பிறவிங்கிறீங்களா? இல்ல சார், நம்ம வந்து அந்த நாகரிகம் தவறி நாம வந்து விமர்சிக்க தேவையில்லை. அதான் விமர்சிக்க வேண்டியவர்கள் விமர்சிப்பார்கள். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி மிக்க நன்றி. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். போராளிகளுடைய அந்த முயற்சியும் அந்த தியாகமும் அதனுடைய வெற்றியும் மக்கள் அறிவார்கள் என்ற கருத்தோடு மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.